ராஜனாக கண்ணே இங்கே பெற்றெடுத்த கண்மணிகள் ஒருவரல்ல இருவரல்ல அம்மாட்ட மகா காளியர்கள் சக்தி கொண்ட முத்தாரம்மாள் சந்தேனமாங்காவுக்குள்ள சடங்கு சாஸ்திரம் தாங்களித்தோ சமுதாயங்கள் தான் முடித்து ஆலமர அடியதில அம்பிகையா முத்தாரம்மாள் ஊஞ்சல் ஓட்டி ஊஞ்சல் ஓட்டி ஆடும் போதோ சந்தேன மாமொழியோ அந்த சந்தோஷமா ஓடி வந்தே அடியம்மா முத்தாரம்மா சந்தனமா காவல் விட்டு இங்க வெளியே போக வேணும் என்றோ இங்க முத்தாரம்மா இடம் அதில சந்தனம் மாமுனியும் சொன்ன போதும் ஏ சக்தி கொண்ட முத்தாரம்மா ஐயாவ பெரியவரே என்ன குற்றம் நாங்கள் செய்தோம் என்ன தவறு நாங்கள் செய்தோம் தப்பு எதுவும் செய்திட்டோமோ தவறு எதுவும் செய்திட்டோமோ நாங்க எதற்காக வெளியே போனோம் அப்படியே போனோமானா ஐயாவே பெரியவரே ஊரு என்ன பேரு என்ன நாடு என்ன நகரம் என்ன நடந்து வந்த விவரம் என்ன அப்படி உள்ளதையும் உள்ளபடி ஐயா உள்ளபடி ஒழியாம சொல்ல வேணும் உள்ளபடி ஒழியாம சொல்ல வேணும் ஐயா ஒழியாம சொல்ல வேணும் ஐயா பெரியவரே என்ன குற்றங்களை நாங்கள் செய்தோம் தப்பு எதுவும் செய்தோமா தவறு எதுவும் செய்தோமா ஏன் நாங்க வெளியே போக வேண்டும் அப்படியே சந்தனமாங்காவை விட்டு வெளியே போக வேண்டுமே ஆனா எங்க ஊரு என்ன பேரு என்ன நாடு என்ன நகரம் என்ன அம்மா யாரு அப்பா யாரு என்னது ஆறா ஆறு குளம் எங்க இருக்கு இல்ல நீ அப்படி சொல்லலையே அம்மா ஆறு அப்பா ஆறு அம்மா ஆறுன்னா பெரியம்மா சின்னம்மா சித்தி அம்மா ஆறு அப்பா ஆறுனா சித்தப்பா பெரியப்பா நடுவுலப்பா அப்பா ஆறு ஆமா அந்த ஆறு இல்ல நீ கேட்டது அம்மா ஆறு அப்பா ஆறுன்னு சொன்னா ஆத்துல யானே போய் குளிக்க போற அம்மா ஆறு அப்பா ஆறுன்னு கிட்டு இருக்க எங்க ஆத்துல போய் தான் குளிப்பேன் நம்பி ஆத்துல போய் உங்க ஊர் நம்பி ஆத்துல ஆமா நல்ல ஆத்துல போய் குளிப்பவங்களுக்கு தெரியுது என்னதான் ஆறு இருந்தாலும் அறிவு இருந்தாலும் எங்க அப்பா குளிக்க மாட்டாரு அப்பா ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி என்னது உங்க அப்பாவுக்கு அறிவு இல்லை அப்ப நான் அப்படி சொல்லல அறிவு இருந்தாலும் ஆறு இருந்தாலும் எங்க அப்பா குளிக்க மாட்டாங்க ஒண்ணுதான் பாக்கியா இருந்தது அந்த ஒண்ணு வந்துட்டாப்பா அப்பனுக்கு அறிவு யாருக்கு எனக்கு எங்க அப்பாவுக்கு அறிவு இல்லைன்னா மகளுக்கும் அறிவு இல்லை தானே அதான் கேட்டேன் ஆமா ஆமா அப்படியாக இருக்கும் போது கண்டிப்பா இல்லம்மா உங்க கூட தானே இருந்தா எப்படி இருக்கும் அண்ணே சொல்லல அம்மாவே சொல்லலாம் பார்த்தார் அதாவது என்ன குற்றங்களை செய்தோம் ஊரு என்ன பேரு என்ன நாடு என்ன நகரம் என்ன எதற்காக நாங்க வெளியே போக வேண்டாம் ஐயா பெரியவர அறிய வேணும் தெரிய வேணும் என்று சொல்ல உடனே பார்த்தார் ஏ அம்மா ஏ முத்தாரம்மா
சின்னஞ்சிறு பிள்ளைகளாக இருந்திய உங்களை வளர்த்து வந்தேன். வளரும் பிள்ளைகளாக வாலிபமாகி இருப்பதனால தாத்தாவுக்கு பெண்ணு கண்டா பிடிக்கவே பிடிக்காது. ஏ தாத்தா, ஏ கிழவா, முட்டு நாளும் புடிச்ச கிழவனுக்கு ஏன் தாத்தா இப்ப பெண்ணு கண்டா பிடிக்காது? சின்ன பிள்ளைல இருந்தீங்க அம்மா முத்தாரம்மா, சின்னஞ்சிறு பிள்ளைகளாக இருந்ததுனால உங்களை எனக்கு பிடிச்சது பாலும் தேனும் ஜோறும் கொடுத்து ஊட்டி வளர்த்து வந்தேன். இப்ப கன்னி வளர்ந்து வாலிபமாகி கன்னி பெண்களாகவே இருப்பதனால தாத்தாவுக்கு பெண் வாடை ஆகாது. உங்களை போல ஒரு பெண்ணை நம்ப போய்த்தா திண்டாக திகைத்து திருவோடு கையில் எடுத்து தாத்தா தெரு தெருவா முக்கு முக்கா ரோடு ரோடா வனவனமா இப்படி தவக்கோலம் கொண்டு முனிவராக அமர்ந்திருக்கிறேன் அம்மா. அதனாலே பெண் நாடே ஆகாது. நீங்க ஒரு சந்தனமாங்காவை விட்டு வெளியே போக வேண்டும் என்று சொல்ல என் தாயாகப்பட்ட முத்தாரம்மா பார்த்தா, என் தாத்தா பெரியவரே, நாங்க சந்தனமாங்காவை விட்டு வெளியே போக வேணுமையான ஊரு என்ன பேரு என்ன ஊரு என்ன பேரு என்ன பேரு என்ன உற்றதொரு நாமம் என்ன நாமம் என்ன தக்கத்தை தக்க தக்க தக்கத்தா உங்களுக்கு எந்த ஊரு எந்த தேசம், எங்க அம்மா யாரு அப்பா யாரு அறியணுமே தெரியணுமே என்று சொல்லி முத்தாரம்மா எங்க முத்தாரம்மா கேட்ட போது சந்தேன மாமோனியோ அடியம்மா முத்தாரம்மா எங்க அப்பா அம்மா யாரு என்றோ அறிய வேணும் தெரிய வேணும் என்று மனமதிர நினைத்தீரா சந்தனம்மாஞ்சோலையிலே ஏ சந்தனம்மாஞ்சோலையிலே நீ வளர்க்க வேணும் வளர்க்க வேணும் வளர்க்க வேணும் வளர்க்க வேணும் ஆண்டவனை நினைக்க வேணும் வளர்க்க வேணும் அப்படி வேள்வியத்தான் வளர்க்க வேணும் வளர்க்க வேணும் அம்மா அம்மா முத்தாரம்மா தாரம்மா முத்தாரம்மா தாரம்மா சிவனார நினைக்க வேணும் வளர்க்க வேணும் மாமுனியும் சொன்ன போதும் சக்தி வந்த அம்மா முத்தாரம்மா தாரம்மா ஆட்டமண்ணே சமாதித்தோ அத்தி குச்சி அரசங்குச்சி அரசங்குச்சி முங்கங்குச்சி புளியங்குச்சி புளியங்குச்சி 21 குச்சிகளை எனமா எடுத்து வந்து நாங்கண்ணையும் கோங்கண்ணையும் நல்ல என்ன கொண்டல்லவோ நெய்யத்தானே கோதி ஊத்தி முத்தாரம்மா தாரம்மா யாக மத வளர்காலே கோதி ஊத்தி நெய்யத்தானே கோதி ஊத்தி யாகமது வளர்க்காலே யாகமது வளரும் போது சக்தி கொண்ட முத்தாரம்மா முத்தாரம்மா வளர்க்கும் யாகும் எங்கே வருவதானா
வளர்க்கும் யாகோ அப்படி ஏ அம்பிகையா முத்தாரம்மா 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 வளர்க்கும் யாகோ கைலாசம் வருகுதையோ ஆண்டவன் தான் சிவனாருக்கு கையது பொறுக்காமல் காணலதும் தாங்காமல் ஈசனாரே சிவபெருமா ஆராட்டி பட்டுவாரா அருந்துயரம் பட்டுவாரா காணலது தாங்காமல் வெக்கை பொறுக்காமல் ஆண்டவன் சிவபெருமா ஆலாட்டுப்பட்ட அருந்துயரங்களை கொண்டு வருகிறார். ஏன் இந்த 8 பேரும் வழக்கும் யாகம் எங்க அம்மா முத்தாரம்மா வழக்கும் யாகம் ஆண்டவன் சிவனாருக்கு வெக்க பொறுக்கல வேதனை தாங்கல காணல் பொறுக்காமல் அவர் காந்தல் தாங்க முடியாமல் அப்படி ஆலாட்டுப்பட்ட அருந்துயரம் கொண்டு இருக்கு. அம்மா ஏ பார்வதியே அன்னைக்கே நான் சொன்னேன் அல்லவா பிள்ளை இல்லா நாகராஜ நாகக்கன்னிக்கு பிள்ளை வரம் கொடுத்தையானா பேர் இனஞ்சல் வந்து சேரும்னு சொன்னன. நீ எங்க கேட்ட காக்கா முட்டையா இல்ல நீ இனிமே சொன்னீங்க காக்கா முட்டைன்னா எங்க இருக்குன்னு காக்கா முட்டை போடுமோன்னு இல்ல நீ முட்டை காக்கா முட்டைன்னு கேட்க மாட்டேன்னு சொன்னியோ என் காதுல எப்படி கேட்டுச்சு தெரியுமா காக்கா முட்டை காக்கா முட்டை காக்கா முட்டைன்னே கேக்கு கேட்க மாட்டேன்ட்டிய எம்மா ஏ முத்தாரம்மா அதனாலே எம்மா ஏ பார்வதிய உங்க அக்கா தங்க 8 பேர்கள் என் சக்தி முத்தாரம்மா வளர்க்கும் யாகத்தால எனக்கு காணல் தாங்கல வெக்கை பொறுக்காமல் வேதனை தாங்கலி அம்மா என்ற ஆளாட்டுப்பட்ட அருந்துயரங்களை கொண்டு திருவிளக்க பொறுத்து பகவான் தீவினைய பாரு பகல் விளக்கை பொருத்தி ஆண்டவன் படும் சங்கடத்தை பார் என்று சொல்ல பார்வதாதேவி திருவிளக்கை பொருத்தி பகவானுடைய தீவினையை பார்க்குகிறார். ஐயையோ நம்மளாலதானே ஆண்டவனுக்கு இப்பேற்பட்ட ஒரு கஷ்டம் வந்தது. அதனாலே ஆண்டவன் சிவனாருக்கு தெரியாமல் அக்கினி யாகத்தை அணைக்க வேண்டும் என்று ஆதிபராசக்தியானவா எங்கே வருகிறாள் தெரியுமா சுவாமி சத்தியமா பார்வதியா சத்தியமா பார்வதியா ஆண்டவன் தான் சிவனாருக்கு கையது பொறுக்காம காணலது தாங்காம ஆலாட்டு பட்டுவாரா அருந்துயரம் கொள்ளுவாரா அருந்துயரம் கொள்ளும் போதே அருந்துயரம் கொள்ளும் போதே பார்த்தாள பாரதியா கிரி அணைக்கணுமே ஆண்டவன காக்கணுமே தானக்கணுமே விமலரையும் பார்க்கணுமே என்று சொல்லி பார்வதியா பகவானுக்கு தெரியாம சந்தனமா ஜோலைக்குத்தான் சந்தனமா ஓடி வாராயே சந்தனமா ஓடோடி சந்தன மஞ்சோலைக்கு ஓடி வார போதே சத்தி கொண்ட முத்தாரம்மா எத்தனும் கோதி ஊத்தி அம்மா யாரத்தையும் வளர்க்கால
மது வளரும் போது பாதாள பார்வதியா ஏடி தங்க முத்தாரம்மா என்னுடைய வார்த்தைகளே அக்கினி அணைத்திடுங்கோ அக்கினி அணைக்க விட்டாய் ஆண்டவன் தன் சிவபெருமா அகிலத்தில மாண்டு போவா அகிலத்தில மாண்டாரானா உங்க ஆதிசக்தி ஆதிசக்தி பார்வதிக்கு அகிலத்தில மதிப்பு உண்டோ வேலையை தானே திடுங்கோ வேள்வியை அணைக்க விட்டாய் விமலரவர் மாண்டு போவாய் விமலரவர் மாண்டாரானா தேவி பார்வதிக்கு உலகத்தில் மதிப்பு உண்டோ ஏடி தங்க முத்தாரம்மா அக்கினி அணைத்திடுங்கோ அக்கினி அணைத்திடுங்கோ ஆண்டவனை காக்க வேணும் அக்கினி ஆண்டவனை காத்திடுங்கோ பாரதியா சொன்ன போதோ அம்பிகைய முத்தாரம்மா என்னை அது செய்வாளானாள் சத்தியான முத்தாரம்மா இடமதிலே வந்து அம்மா ஏ முத்தாரம்மா அக்கினி அணைச்சிரு அக்கினி அணைக்கலன்னு சொன்னா ஆண்டவன் பகவான் அகிலத்திலே மாண்டு மடிந்து போவார் ஆண்டவன் பகவான் மடிந்தாரானா அகில உலகத்திலே உங்க அக்கா ஆதி சக்திக்கு மதிப்பு உண்டா வேள்வி அணைத்திடுங்க விமலர் சிவபெருமான் மாண்டு போவார் விமலர் சிவனார் அகில உலகத்திலே மாண்டு மடிந்தாரானா விமலன் தேவி பார்வதா தேவிக்கு மதிப்பு உண்டா ஒரு பொழுதும் கிடையவே கிடையாது அதனாலே ஏ அம்மா ஏ முத்தாரம்மா நீங்க அக்கினி அணைங்கன்னா அக்கா பார்வதி அவ அக்கா பார்வதி ஓடி வந்து விமலர் வந்து மாண்டு போவாரு அக்கினி அணைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காள எட்டியெல்லாம் அங்க பாருங்க அக்கா வாரா யாரும் வாய் திறக்க கூடாது பேசக்கூடாது நெய்ய கோதி கோதி ஊத்தி யாகத்தை வளர்த்தவா அவ கொடங்கொடமா நெய்யை கொட்டி அட்டகாளி 8 பேரும் அம்பிகைய முத்தாரம்மா கொடங்கொடமா நெய் ஊத்தி யாகம் அது வளர்க்காளே யாகம் அது வளரும் போதே யாகம் அது பார்வதியா யாரு செய்வாள் யாகம் அது பார்வதியா கொடங்கொடமா நெய்ய கோதி ஊத்துதா அக்கா வரைக்கும் முன்ன குட்டி கோதி கோதி ஊத்துனா ஆமா கரண்டிட்டு கோதி கோதி ஊத்தி ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய நமக அப்படின்னு சொல்லி கோதி கோதி ஊத்திக்கிட்டு இருந்தவா பார்வதி சத்தத்தை கேட்டா கொடங்கொடமானையை கொட்டுகிறா அவ கொடங்கொடமானை ஊத்தியாக வளர்க்க ஏ அம்மா பார்த்தா பார்வதியா முத்தாரம்மா இருக்கும் போதே முத்தாரம்மா இருக்கும் போதே இருக்கும் போதே முக்கடன் தேவி இருக்கலாமோ இருக்கலாமோ அம்மா இருக்கும் போதே முக்கடன் தேவி இருக்கலாமோ மாரியம்மா இருக்கையில மலையன் தேவி இருக்கலாமோ காளியம்மா இருக்கையில நம்ம கடவுள் தேவி இருக்கலாமோ ஈஸ்வரியா இருக்கையில இந்த ஈசன் தேவி இருக்கலாமோ என்று சொல்லி பார்வதியா இத்தனை பேர் இருக்கையில நாம இன்னும் இருந்து என்ன பிரயோசனம் ஆண்டவன் சிவபெருமான் இவர்கள் வழக்கும் யாகத்தாலே ஆண்டவனுக்கு ஆபத்து தானே எவ்வளவு சொல்லி கேளாமல் கொடங்கொடமான கோதி ஊத்துதானே அதனாலே நாமளி இருக்க கூடாது ஏ அம்மா ஏ முத்தாரம்மா நீ அக்கினி அணைச்சிருன்னா கேக்கா இது நாள் இதுவரைக்கும் அம்மா யாரு
யாரு, அப்பா யாரு, சரி ஊரு என்ன, பேரு என்ன, தாயாரு தகப்பன் யார் என்று அறியாமல் தெரியாமல் தெரியாமல் நாங்களோ யாகத்தை வளர்த்துக்கிட்டு வந்தோம். அதாவது கன்னி பெண்ணாக சரி நாங்க இந்த சந்தனமாஞ்சோலையில இருக்கிறோமே. இருக்கோமே. இப்போ உன் புருஷனுக்கு ஒண்ணுனதும் ஓடியாந்துட்டிய. நாளைக்கு ஒரு பங்கு வந்தா ஓடி வந்து ஓடியாந்துட்டிய நாங்க கஷ்டப்பட்டது என்னன்னு கேட்டியா நீ? ஏக்கா, என்ன அதனால அக்கினிய அணைக்க முடியாது. நாங்க அணைக்க மாட்டோம். உன் புருஷனை காப்பாத்தணும்னு உனக்கு என்ன இருந்ததுன்னா, தாலி பாக்கியத்தை காப்பாத்துல என்ன இருந்ததுன்னா உன் மாங்கல்யத்தை நீ தண்டி கொத்து கொத்தா போட்டிருக்க. அதான் என் திருமாங்கல்யம்மா உன் திருமாங்கல்யம் எத்தான் தண்ணி போட்டுருக்க எத்தனை கிராம்ல போட்டிருக்கானே? 1/4 கிலோ போட்டிருக்கேன். 1/4 கிலோ. என் புருஷன் நிலைச்சு நிக்கணும், நீண்ட ஆயுளோட இருக்கணும். உன் புருஷன் நிலைச்சு நிக்கணும், நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு 1/4 கிலோல போட்டிருக்கேன்னு. எனக்கு ஒரு அம்மா ஒரு அப்பா தானே உண்டு. அப்பா அப்பான்னு எப்படி உண்டு? எனக்கு ஒரு அம்மா ஒரு அப்பா தான் உண்டு. எல்லாத்தையும் அப்படிதான். அவரு காலையில எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் செய்யல போலுக்க, அதான் இப்ப அதனால இப்ப செய்தாரு. என்னதான் எக்ஸசைஸ் பண்ணாலும் இப்படிதான் இருப்பாரு எங்க அப்பா. அதனாலே ஆமா ஏ அக்கா, யாகத்தை அணைக்க முடியாது. அணைக்க முடியாது. வேணும்னா நீ போய் அக்கினில விழு. ஆமா அக்கில அக்கினில விழுந்து ஆண்டவனை நீ காப்பாத்தேன்னா. ஆமா ஐயையோ, அன்று ஒரு நாளையிலே தாருகாபுரமதியிலே புறமதியில தர்க்கமூடி ராஜனுக்கு தலைமகளாக போய் பிறந்தோம். நம்ம போய் பிறந்த பகவானை அழிப்பதற்கு மதனதற்க ராஜமன்ன வேள்வியை வளர்த்த யாகத்தை வளர்த்து வேள்வி வளர்த்து வந்தார். ஆமா அத போய் அமர்த்த போய் நாம் அவமானப்பட்டு திரும்பி வந்தோம். திரும்பி வந்து ஆனா இன்றைக்கு பார்த்தா இதே போல் இவர்கள் அக்கினி அணைக்க மாட்டோம்னு சொல்லுதால சரி நாமல் பழையபடியும் அவமானப்பட்டு திரும்பி போனமே. ஆனா குத்தி குத்தி மனுஷன் ஆண்டவன் பகவான் நம்மள ரொம்ப ஏளினமா குத்தி குத்தி அல்லவா பேசுவாரு. ஏற்கனவே ஏளனமா பேசிட்டு இருக்காரு. அதனாலே நாம அக்கினி அணைக்க வேணும் என்று ஆமா அவ அக்கினி பக்கம் வார. அப்படி அக்கினி பக்கம் வந்த பார்வதா தேவி வேள்வியத்தம்மா சுற்றுவதால விமலன் தேவி சத்தே பார்வதியா வேள்வியத்தான் சுற்றி வந்து அக்கினியில இறங்குதால ஆதி சத்தே பார்வதியா இறங்குதாலே நீலம்மா இறங்கும் போது பார்த்துட்டாலே காளியர்கள் ஐயையோ 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 ஐயையோ. நம்ம அக்காட்ட நம்ம சும்மா தானே சொன்னோம், ஒரு விளையாட்டாய் அக்கா நீ அக்கினில இறங்கு ஆண்டவனை காப்பாத்துன்னு சொன்னோமே. நம்ம சொன்னோமே அக்கா உண்மையிலே அக்கினில இறங்கிட்டாள. வேள்வியில இறங்கிட்டாங்க. அக்கா அக்கினில இறங்குனான்னு சொன்னா ஆண்டவன் வருவாரா, நம்ம ஊரு பேரை சொல்லுவாரா? ஒரு பொழுதும் சொல்ல மாட்டார் அல்லவா. அதனாலே நாம இனி சும்மா இருக்கக்கூடாது என்று ஒருவருக்கு பின்னாலே ஒருவராக ஓடி வந்து ஆட்டகாளியர்கள் 7 பேரும் நீல இறங்குவாள 7 பேரும் ஒருவருக்கு பின்னாலே ஒருவராகவே வந்து அக்கினியில பொத்து 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 பொத்துன்னு குதிச்சா. அப்ப ஒருவருக்கு பின்னால் ஒருவராக குதிக்க. ஆனா இந்த அம்மா முத்தாரம்மா இருக்காளே, முத்தாரம்மாளுக்கு கும்மி பாட்டு தாலாட்டுனா ரொம்ப பிரியம். என் சக்தி முத்தாரம்மாளுக்கு கும்மி பாட்டுனா அவ்வளவு இஷ்டம், அதை விட தாலாட்டு ரொம்ப பிரியம். அப்ப தாலாட்டு பாட வேணும் என்று சந்தன மாமுனிவர் இங்க முத்தாரம்மாளுக்கு அழகாகவே தாலாட்டு பாடுகிறார். அவர் எப்படி பாடுகிறார் தெரியுமா? கண்ணான பூமகளே கண்ணுரங்கான பூமகளே கண்ணுரங்கு முத்தாரம்மா கண்ணுரங்கு முத்தாரம்மா கண்ணுரங்கு முத்தாரம்மா
அடிச்ச கண்ணீர் ஆராய பெருகிறார தொட்டில் நனையும் வரை கண்ணுறக்கம் கொள் மகளே கண்ணான பூமகளே கண்ணுறங்கு முத்தாரம்மாள் கண்ணுறங்கு முத்தாரம்மாள் கண்ணுறங்கு முத்தாரம்மா அடே ஆரே ராரோ ஆரே ராரோ எம்மா ஊதுமல கண்ணீரே உள்ளங்கையில் சக்கரையே அம்மா ஊதுமல கண்ணீரே உள்ளங்கையில் சக்கரையே நாம்பத்த முத்தச்சரம் முத்தந்தரும் அத்திபலம் நாம்பத்த முத்தச்சரம் முத்தந்தரும் அத்திபலம் காயம்பட்ட மனசுக்கு கண்ணோர கமல் மகளே காயம்பட்ட மனசுக்கு கண்ணோர கமல் மகளே கண்ணான பூமகளே கண்ணுரங்கு முத்தாரம்மாள் கண்ணுரங்கு முத்தாரம்மாள் கண்ணுரங்கு முத்தாரம்மா எம்மா காலமனு வீதியிலே கண்டெடுத்த ரோசாவே ரோசா அம்மா காலமனு வீதியிலே கண்டெடுத்த ரோசாவே நாம்பத்த முத்துச்சரம் இடிப்பிலுள்ள நந்தவனம் நாம்பத்த முத்துச்சரம் இடிப்பிலுள்ள நந்தவனம் காயம்பட்ட மனசுக்கு கண்ணோர கங்கல் மகளே காயம்பட்ட மனசுக்கு கண்ணோர கங்கல் மகளே கண்ணான பூமகளே கண்ணுரங்கு முத்தாரம்மாள் கண்ணுரங்கு முத்தாரம்மாள் கண்ணுரங்கு முத்தாரம்மா அடே ஆரே நாரா ஆரே என்று என் சக்தியாகப்பட்ட முத்தாரம்மா கும்மி பாட்டு தாலாட்டு பாட்டுனா அவளுக்கு ரொம்ப பிரியம் அவளு தாலாட்டு பாட்டு கேட்க சென்று அப்படி வருகிற பொழுது அக்கினிய பாக்குகிறார் ஐயையோ ஐயையோ இங்க இருந்துதானே அத்தனை பேர்களும் அக்கினிய சுத்தி யாகம் வளர்த்துக்கிட்டு இருந்தாலே யாகம் வளர்த்தவர்கள் யாரையுமே காங்கலிய